சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர் திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் ஒற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்த மெய்கண்டார் இணைத்தால் போற்றி, நாராண்ட பல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தன் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. செருக்குறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆணவ இருள் அகற்ற தருக்க சாத்திர ஞானம் பெற்று உய்ய அருக்குருநாதரின் திருவடி அடைக்கலம் புகுவாம். திருச்சிற்றம்பலம். அரைசனே அன்பர்க்கு அடியனேனுடைய அப்பனே, ஆவியோடு ஆக்கை புரை புரை கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யுருள் கடந்தமை சுடரே, திரைபரா மண்ணும் அமுதத்தின் கடலே, திருப்பெரும் துறை உரை சிவனே, உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே, யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறைவனின் அளப்பெரும் கருணையாலும் குருநாதரின் துணையாலும் அடிநாயனை இச்சென்னரில் ஆற்றுப்படுத்தி வருகின்ற ஆசிரிய பெருமக்களுடைய வாழ்த்தினாலும் உண்மை விளக்கம் என்ற குழுமத்தில் சைவத்தின் அடிப்படை தகவல்களை சிந்திக்கும் வண்ணம் இன்று இறைவன் கருணை செய்து இருக்கிறாங்க. அடிநாயனை ஆண்டு அருள் செய்யும் சோமநாத பெருமான் அடிநாயனை கருவியாக கொண்டு பொருளை சொல்லி அருள வேண்டும் என்று அவருடைய திருவடித்தமரைகளுக்கு விண்ணப்பம் செய்து கொண்டு, நேற்றைய சிந்தனையில் சைவத்தின் மறுமலர்ச்சி காலத்தில் திரு நாவுக்கரசு பெருந்தகையையும் திரு ஞானசம்பந்த பெருந்தகையும் நம்பி ஆரூரரையும் கொடுத்து நமக்கு திருமுறைகளை அருளி செய்தவர் நம் சிவபெருமான். மாணிக்க வாசக பெருந்தகையின் காலம் ஆய்வுக்கு உரியது என்றே சொல்ல வேண்டும். அது பல்வேறுபட்ட ஆய்வாக இன்றும் போய்கொண்டே இருக்கின்றது. நாம் அதுக்குள்ள ஆராய்ச்சிக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய குருநாதர் மறைமலை அடிகளார் கிபி 300 என்று மாணிக்க வாசக பெருந்தகையின் காலத்தை சொல்கின்றாங்க. ஆனால் இந்த வரகுண பாண்டியன் என்று வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா கிபி 795 835 அப்படின்னு சொல்றாங்க. மூவருக்கு பின்னவரா முன்னவரா என்பது தெரியல, இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. மூவருக்கு முன்னவராகத்தான் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க, ஒரு சாரார் பின்னவர் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா மூவருக்கு முன்னவராக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய நாவுக்கரச பெருந்தகையும் திரு ஞானசம்பந்த பெருந்தகையும் நம்பி ஆரூரரும் அவரை பாடியிருப்பாங்க. இல்லை இவங்களுக்கு பின்னவராக இருந்தா மாணிக்க வாசக பெருந்தகை இவங்களை பாடியிருப்பாங்க. ஆனால் ரெண்டுமே நடக்கலை. இறைவனின் பெரும் கருணை. திருவாசகம் என்பது ஞான நூல் என்பதால் அதை தனித்தே சிறப்புற தன் கைப்பட எழுதி கொடுப்பதில் கருணையாக இருந்ததாலோ என்னவோ அது தனி நூலாகவே நமக்கு அருளி செஞ்சிருக்கிறாங்க. நம்ம அந்த ஆராய்ச்சிக்குள்ள போக வேண்டாம். ஆக இவர்கள் மூலம் கிடைக்கப்பட்ட அந்த திருமுறைகள் நம்பி ஆரூரர் பார்த்தீங்கன்னா கிபி 825 முக்தி பேரடைகிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு மீண்டும் திருமுறை எப்போ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 870 அப்புறம் 907 கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வரலாறு சொல்லுகின்றது. அப்போ இடைப்பட்ட காலங்களில் என்ன நடந்திருக்கும்? இவர்களையெல்லாம் அனுப்பி சமய குழப்பத்தை நீக்கி திருமுறைகளை கொடுத்த இறைவன் அதனால் நமக்கு கிடைக்கப்பெற்ற பெரும் பேறு
இடையில் சில காலம் நம்மிடத்தில் இல்லாமல் போயிருக்கின்றது என்பதுதான் உண்மை. வேதம் என்று சொல்ற நிலையில அவர்களெல்லாம் நம்மிடத்து உள்ள அந்த ஓலைச்சுவடையெல்லாம் ஆத்துல விட சொன்னாங்க. போகி பண்டிகைனா எரிக்க சொன்னாங்க. இடைப்பட்ட காலத்துல அது ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? சூழ்ச்சின்னு தான் சொல்லணும், நம்மளுடைய தவக்குறையும் தான் சொல்லணும். சில முன்னோர்கள் எப்படியோ திருமுறைகளை கொண்டு போய் தில்லையில் வைத்து பூட்டியிருக்கின்றார்கள். அது அந்த திருமுறைகளை காக்க வேண்டும் என்பதற்காக பூட்டி வைத்தார்களா, அல்லது திருமுறைகள் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பூட்டி வைத்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பெருமான் ஒருவருக்குத்தான் தெரியும். நம்ம எதையுமே அப்படி இப்படி என்று பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை. எப்படியோ தில்லைக்கு போய் சேர்ந்துருச்சு. மீதி இருக்கக்கூடிய அவரவர்கள் வீட்டில் ஓலைச்சுவடைகள்லாம் வச்சிருந்தாங்க. நமக்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய குறிக்கோளோட இருந்த உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள்லாம் ஓலைச்சுவடியெல்லாம் ஆடி மாசம் ஆனா ஆத்துல ஊட்டணுப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளுடைய முன்னோர்கள் ஆற்றில் விட்ட நிலையெல்லாம் இருக்கின்றது. எவ்வளவு ஓலைச்சுவடிகள், எத்தனை அரிய பெரிய கருத்துக்கள், அத்தனையும் போச்சு. இப்படிப்பட்ட நிலையில் திருமுறைகள் மீண்டும் நம் கைக்கு எப்படி கிடைத்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு வரலாறு. அது யார் நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உமாபதி சிவனார் திருமுறை கண்ட புராணம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க. அதுல அதற்கான விளக்கம் இருக்கின்றது. கிபி 870 கிபி 907 வரையில ஆட்சி செய்த அபயகுலசேகரன் என்று சொல்லக்கூடிய மன்னன், அவருக்கு திருமுறை பாடியதை கேட்டவுடனே இப்படிப்பட்ட திருமுறைகள் எங்கே இருக்கின்றது என்பதை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவருக்கு ஒரு செய்தி கிடைச்சது. என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா, திருநாரையூர் அப்படிங்கிற அந்த ஊர்ல பொல்லா பிள்ளையாரின் அருளை பெற்று ஒரு பிள்ளை உள்ளது. அந்த பிள்ளைக்கு பெயர் நம்பியாண்டார் நம்பி. அதனால அவர்கிட்ட போய் கேட்டோம்னா தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஆதித்ய சோழன் அபயகுலசேகரன் அப்படின்னா இதுல சில வேறுபாடு கருத்துக்கள் நிறைந்திருக்கின்றது. எல்லாருமே சொல்லுவாங்க ராஜராஜ சோழன் என்று சொல்லுவாங்க. உண்மையில் திருமுறையை கண்டது நம்ம தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் அல்ல. இதை எப்படி நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கால வேறுபாட்டை வைத்து நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். நம்பியாண்டார் நம்பி உதவி கொண்டுதான் அந்த சோழ மன்னன் திருமுறைகளை கண்டெடுத்திருக்கின்றார். இதை யாராலையும் மறுக்க முடியாது. இப்ப நம்பியாண்டார் நம்பியோடைய காலம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 860 907 வரைக்கும். அந்த சோழ மன்னனின் காலம் பாத்தீங்கன்னா 870 907 வரைக்கும். ஆக இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் அல்ல நம் தஞ்சை பெரிய திருக்கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன். நம்ம ராஜராஜ சோழனுடைய காலம் பாத்தீங்கன்னா 985 மேல 1014 வரைக்கும் சொல்லப்படுகின்றது. இது ஏன் இந்த மாற்று கருத்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சொல்லும் பொழுது ராஜராஜ சோழன் தான் திருமுறையை கண்டெடுத்தார் என்று சொல்லி திரைப்படங்கள்லாம் கூட வந்திருக்குது. திரைப்படத்தை நாம பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை. முக்கால்வாசி 99.9% கற்பனையா தான் இருக்கும். அது நம்ம மூல நூலை பார்ப்போம். கொற்றவங்குடி உமாபதி சிவனார் திருமுறை கண்ட புராணத்துல பொன்னி சூழ் சோநாட்டின் திலகமென விளங்கும் மணிமாட ஆரூர் தியாகேசர் பதம் பணிந்து செங்கோல் ஓச்சி அழகில் புகழ்பெரு ராச மன்னன் அபயகுலசேகரன் என்று சொல்லியிருக்கிறாங்க. திருமுறையை கண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இந்த ராச மன்னன் என்ற உடனே நம்ம ராஜராஜ சோழன் என்று எடுத்துக்கிறாங்க. ஆனா அப்படி எடுத்துக்க கூடாது. அபயகுலசேகரன் தான் அரசன். ராஜராஜ மன்னன்கிறது சிறப்புக்காக சொல்லப்படுகின்றது. ராஜாதி ராஜ அப்படின்னு எல்லா மன்னருக்குமே சொல்லுவாங்க.
அப்படி சொல்லப்பட்ட காரணத்தால் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா ராஜராஜ சோழன் தான் திருமுறையை கண்டெடுத்தார் என்று சொல்றாங்க. நாம அறிவுபூர்வமா சிந்தனை செய்து கால வேறுபாட்டின் காரணமாக தஞ்சை திருக்கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் திருமுறை கண்டெடுக்கவில்லை என்பதை உறுதி செஞ்சுக்கலாம். இதை எங்களுடைய மணிவாசக மன்றத்தின் தலைவர் கோவை பெருந்தகையார் சென்னியப்பனார் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த செய்தியை தஞ்சை திருக்கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் திருமுறையை கண்டெடுக்கவில்லை என்பதை நமக்கு உறுதி செய்து கொடுத்திருக்கிறாங்க. நம்ம ஆண்டை வைத்தும் கணக்கெடுத்துக் கொள்ளலாம். ஆக அந்த 1870 907 வாழ்ந்த சோழன் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆதித்ய சோழன். அப்ப அவர் தான் எடுத்து இருக்கணும். அந்த காலகட்டத்துக்குள்ளே ஆண்ட சோழன் அவர் தான் வருது. ஆக நம்பி ஆண்டார் நம்பி பொல்லா பிள்ளையாரின் அருள் பெற்று பொல்லா பிள்ளையார் சொல்ல என்ன பண்ணார்னா திருமுறை இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத அறிந்து ஆதித்ய சோழன் அபயகுலசேகரன் அவரும் நம்பி ஆண்டார் நம்பியும் தில்லைக்கு சென்றாங்க. அது தனி வரலாறு. போனாங்க, கேட்டாங்க, இல்லை திறக்க முடியாது, மூவர் வந்தாதான் திறக்க முடியும்னாங்க. அப்புறம் சோழ மன்னன் மூவருடைய திருமேனியும் செய்து கொண்டு போய் திறங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்பவும் முடியாதுனாங்க. அப்ப மன்னன் கேட்டாரு, மூவர் வந்தாதான் திறக்க முடியும்னு சொன்னீங்க, அதான் மூவரும் திருமேனிய வந்தாயிற்று என்று சொல்ல, இல்லை அவர்கள் நேரால் வந்தாதான் திறக்கலாம்னு சொல்றாங்க அவங்க. அப்படி என்றால் நீங்கள் வணங்குகின்ற ஆடலரசர் நீங்க திருமேனியா தான் அவரை பாக்குறீங்களா, இறைவனா பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்ட உடனே அவர்கள் அதற்கு பதில் சொல்ல முடியாம அந்த அறையை திறந்தாங்க. திறந்து பார்த்தா அவ்வளவு ஓலைச்சுவடிகள் மண்மூடி கிடந்ததாம். படுத்து புரண்டு அழுது தெளிந்து பெருமான் வானொலியாக சொன்னார், இக்காலத்திற்கு என்ன தேவையோ அது இருக்கின்றது அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் நல்லெண்ணெய் எடுத்து குடங்குடமாக ஊற்றி அந்த ஓலைச்சுவடிகளை எடுத்தாங்க. நம்பி ஆண்டார் நம்பியும் அபயகுலசேகர சோழ மன்னனும். நம்பி ஆண்டார் நம்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா திருத்தொண்ட தொகை பாடிய நம்ம நம்பி ஆரூரரின் நூலை முதல் நூலாக கொண்டு பொல்லா பிள்ளையார் அந்த நூலுக்கு விளக்கம் சொல்ல திருத்தொண்டர் திரு அந்தாதி என்னும் நூலை எழுதியவர். திருஞான சம்பந்த பெருமான் மீது 6 பிரபந்தங்கள் பாடியவர். திருநாவுக்கரசு பெருந்தகை மீது ஒரு பிரபந்தம் பாடியவர். இதெல்லாம் நமக்கு இருக்கு. திருமுறைகளை வகுத்து கொடுத்தவர். இப்படி இருக்கும் பொழுது இந்த தேவார பாடல்களுக்கு பண் அமைக்கணும், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி திரு எருக்கத்தம்புலியூர் இறைவன்கிட்ட சோழ மன்னன் விண்ணப்பம் செஞ்ச உடனே சோழ மன்னனும் நம்பி ஆண்டார் நம்பியும் விண்ணப்பம் செய்யறாங்க. இறைவர் வானொலியாக சொல்றார், திரு நீலகண்ட பெரும்பாணர் மரபிலே பிறந்த பெண் ஒருத்திக்கு இசைத்திறனை அளித்துள்ளோம். அப்பெண்ணை தில்லைக்கு அழைத்து சென்று தேவார பதிகங்களுக்கு பண் அமைக்கன்னு சொன்னார். பண் அடைவு வகுக்க கடவீர்னார். அவங்க தான் பாடினியார், நம்ம திருமுறைகளுக்கு பண் அமைத்து கொடுத்தவங்க. ஆக திருமுறைகள் இடைப்பட்ட சில காலங்களில் ஏதோ ஒரு காரணமாக தில்லைக்கு சென்றிருக்கின்றது. அதை மீண்டும் நமக்கு பொல்லா பிள்ளையார் அருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பியும் சோழ மன்னனும் நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. அவ்வாறு எடுத்த திருமுறைகளுக்கு பாடினியார் பண்ணமைத்து கொடுத்திருக்கிறாங்க. ஆக முதல்ல இருக்கக்கூடிய 7 திருமுறைகள் திரு ஞானசம்பந்த பெருந்தகை கொடுத்த திருமுறை திருக்கடை காப்பு என்று வழங்கப்படும். 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை ஆகிய 3மே திருக்கடை காப்பு என்று வழங்கப்படும். திரு நாவுக்கரசு பெருந்தகை அருளி செய்த 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை அது தேவாரம் என்று வழங்கப்படும். நம்பி ஆரூரர் எழுதிய பாடிய அந்த திருமுறை 7. இதை திருப்பாட்டு என்று சொல்லுவாங்க. ஆக 7 திருமுறை ஆயிடுச்சு. 8 மணிவாசக பெருந்தகை கொடுத்த திருவாசகமும் திருக்கோவையாரும்.
9ஆம் திருமுறை 9 அருளாளர்கள் நமக்கு அருளி செய்தது. திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் தேவர், பூந்துருத்தி நம்பி, காட நம்பி, கண்டிராதித்தர், வேணாட்டடிகர், திருவாலி அமுதனார், புரோடத்த நம்பி, சேதிராயர் அப்படிங்கிற 9 பேரால் அருளி செய்யப்பட்டது. 11ஆம் திருமுறை 12 அருளாளர்கள் அருளி செய்தது. அதுல முதல் இருக்கக்கூடிய ஆசிரியர்னா எல்லாம் வல்ல எல்லா உயிருக்கும் நாயகனாக இருக்கக்கூடிய நம் சிவபெருமான் திரு ஆலவாய் உடையார். பெருமானுக்கு எப்பவுமே ஆசை உண்டு, எல்லாத்தையும் தன்னுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறான் பெருமான். ஆனா அவன் இருக்கிற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா அடியார் உள்ளத்துலதான் அவன் இருப்பான். அவனுக்கு இடம் அதுதான். பாருங்க, நம்பி ஆரூரரை கொண்டு திருத்தொண்ட தொகையை நமக்கு பாட அடி எடுத்து கொடுத்தாங்க. அந்த தொகையில அடியாரோட அடியார தானும் முதல்ல இருக்கிறார். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியினர். தில்லைவாழ் அந்தனர் யாரு? இருக்கக்கூடிய நடராச பெருமான் தான். அந்த நடராச பெருமானை தொழுகின்ற அடியார்களுக்கெல்லாம் அடியேன் என்றுதான் எடுத்து கொடுத்தார். அப்ப திருத்தொண்ட தொகை பாடும் போதும் அடியார் புகழை சொல்லும் போதும் அதுல தான் இருக்கணும்னு விரும்பிதான் சொல்ல எடுத்து கொடுத்திருக்கின்றார். அதுபோல இங்க திருமுறை ஆசிரியர்கள் 27 ஆசிரியர்கள் இருக்கிறார் அல்லவா, அதுலயும் தான் இருக்க வேண்டும் என்று. ஏன், அவருக்கு அடியார் உள்ளத்தை தவிர வேற இடம் கிடையாது அவர் இருக்கிறதுக்கு. அவர் அங்கதானே நிலைத்து இருக்கின்றார். அதனால 11ஆம் திருமுறையில முதல் ஆசிரியராக திரு ஆலவாய் உடையார் இருக்கின்றார். காரைக்கால் அம்மையார், ஐயடிகள் காடவர் பொன்னாயனார், சேரமான் பெருமாள் நாயனார், நக்கீரதேவ நாயனார், கல்லாடதேவ நாயனார், கபிலதேவ நாயனார், பரணதேவ நாயனார், இளம்பெருமான் அடிகள், அதிராவடிகள், பட்டினத்து பிள்ளையார், நம்பியாண்டார் நம்பி. ஆக 11ஆம் திருமுறை 12 அருளாளர்களால் அருளி செய்யப்பட்டது. 12 சொல்லவே வேண்டாம், நம்மளுடைய சேக்கிழார் பெருந்தகை கொடுத்தது. ஆக நமக்கு திருமுறைகள் 12 திருமுறைகளுக்கும் உரிய ஆசிரியர் பெயர் நம்ம பார்த்துட்டோம். ஆக 27 ஆசிரியர்களை கொண்டது நம்மளுடைய 12 திருமுறைகளும். இதுதான் பெருமான் சமயத்தில் குழப்பத்தை நீக்குவதற்காக வேண்டி அருளாளர்களை அனுப்பி நமக்கு கொடுத்தது. இடைப்பட்ட காலங்களில் நம்மை விட்டு சென்று மீண்டும் நமக்கு திருமுறை கிடைத்த வரலாறு. சரி, இதை பார்த்தாச்சு. இப்ப நாம படிக்க போறது தத்துவ நூல். இந்த மெய்கண்ட நூல்கள் தோன்றுவதற்கு காரணம் என்ன? ஏன் சாமி அப்ப முன்னாடி மெய்கண்ட நூல்களே இல்லையா? தத்துவ கல்வியே இல்லையா? ஏன் மீண்டும் தோன்றணும்? அப்படிங்கிறதுக்கெல்லாம் இப்போ நாம விடை காண இருக்கின்றோம். கிபி 8ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில, கிபி 9ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலையும் நம்ம நாட்டுல வடமொழி வேத வழக்கு மேலோங்கி இருந்தது. சொல்லவே வேண்டாம், அதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற நிலையில இருந்துச்சு. இப்ப இந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, வேதாந்தம் என்னும் இந்த உபநிடதம் இருக்கு இல்லையா, அதற்கு பல்வேறுபட்டவர்கள் உரை எழுத ஆரம்பிச்சாங்க. உரைகள்லாம் பல்வேறு உரைகள் வெளிவந்த காலம் இது. அப்படி இருக்கும் பொழுது இந்த உரையாசிரியர்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா, அந்த மதத்தை தோற்றுவித்தவர்கள் இவர்கள் தான், அந்த பெருமைக்கு உரியவர்கள் தான். இவ்வாறு பல்வேறு மதங்களை தோற்றுவித்தவர்களுள் குறிப்பிடத்தக்கவர்கள் 3 பேர். அது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆதிசங்கரர், ராமானுஜர், மாத்துவர் ஆகிய 3. ஆதிசங்கரர் வந்தாரு, வேதாந்தத்துக்கு உரை எழுதினாரு. இவருடைய காலம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிபி 788. வட திருவாங்கூர் அப்படிங்கிற இடத்துல காலடி அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர். கேரள மாநிலத்தை சேர்ந்தவர். நம்ம ஒரு செய்தி திருமுறை வாயிலா தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய நம்பி ஆரூரர் இருந்தப்ப கேரள மன்னன் தான் சேரமான் பெருமாள் நாயனார். எத்தனை சுந்தர தமிழ்ல நமக்கு திருமுறை கொடுத்திருக்கிறார், பாடி அருள் செஞ்சிருக்கிறார்.
அப்ப அங்கேயும் தமிழ் தான் பேசப்பட்டிருக்கிறது நம்பி ஆரூரர் காலம் வரைக்கும். எப்ப தெரியுங்களா அங்க மலையாளம் அப்படிங்கிற ஒரு மொழி தோன்றுச்சுன்னா எச்சத்தத்தன் காலத்துலதான் தோன்றி இருக்குது, கிபி 825 அப்புறம். என்ன சொல்றது பாருங்க. அப்ப கேரள மாநிலத்திலையும் தமிழ் மொழி தான் வழக்குல இருந்திருக்குது. இப்ப ஆதிசங்கரர் வந்தார். இவர் வேதாந்த உரையாசிரியர் என்ற முறையில இருந்தார். இந்து மத கொள்கை அப்படின்னு சொல்லி அவருடைய அறியாமையின் காரணமாக வேதத்தின் முடிவு எல்லாம் பிரம்மம் எல்லாம் பிரம்மம் எல்லாம் பிரம்மம் என்ற அத்வைத கொள்கை என்று சொல்லக்கூடிய ஏக ஆன்மீகவாதத்தை சொன்னவர். எல்லாம் உலகத்துல ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு, அது கடவுள் மட்டும்தான், வேற பொருளே கிடையாது என்று சொன்னவர். இந்த வேதத்துல உள்ள அத்துவிதம் என்ற சொல்லுக்கு சங்கரர் கொண்ட பொருள் என்னன்னா, இறைவனை தவிர இந்த உலகத்தில் வேறு பொருள் இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய கொள்கை. இதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இருக்கக்கூடிய எல்லாமே கடவுள் அப்படின்னா நம்மள்கிட்ட ஏன் இத்தனை ஏற்றத்தாழ்வுகள், இன்ப துன்பங்கள்? கடவுளை போய் துன்பம் பற்றுமா? பற்றாது. சரி, அவருக்கு சொல்ற கொள்கைக்கு நாம சில வினாக்களை அவர்கிட்ட வைப்போம். அதுக்கு என்ன விடை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடவுள் ஏன் 4 வகையான தோற்றத்திற்கும் 7 வகையான பிறப்பிற்கும் 84 லட்சம் யோனி வேதங்களுக்கும் ஆளாக வேண்டும்? முதல் வினா. அறியாமை என்று சொல்லக்கூடியது இறைவனை பற்றுமா? பிறவியில் துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் ஆளாகும் உயிர் மீண்டும் கடவுளாக மாறும் என்பது அவருடைய கொள்கை. சரி, நீங்க சொல்றதே இறைவன் ஒருவன், ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்றீங்க, இறைவனை தவிர வேறு பொருள் இங்க இல்லைன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும் பொழுது கடவுள் ஏன் மனிதனாக பிறந்தார்? பிறக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏற்கனவே கடவுள் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறவரு ஏன் மனிதனா பிறக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, கேவலம் பட்டுச்சு, அதனால மனிதனாக பிறந்தார். சரி, மனிதனாக பிறந்துட்டாருப்பா, பிறந்து என்ன பண்ணுவாருன்னா மீண்டும் அவர் கடவுளா மாறிடுவார். சரி, மீண்டும் கடவுளா மாறிட்டாரு. கடவுளாக மாறிய அந்த உயிரை மீண்டும் கேவலம் பற்றாதுன்னா பற்றவே பற்றாது. இது என்ன இலக்கணம்னே தெரியல. நாம தத்துவத்தை படிக்கிறோம், சரியா இருக்கணும், எல்லாமே சொல்ற கருத்து மாறுபாடு இருக்கக்கூடாது. நம்ம திருமுறைகளை எடுத்துக்கோங்க, எந்த கால வேறுபாட்டின் காரணமாக அருளாளர்கள் அருளி செய்தால் கூட பொருள் மாறுபடவே மாறுபடாது எந்த இடத்துலையும். ஆனா இவருடைய கொள்கை இறைவனை தவிர வேறு ஒரு பொருள் இல்லை என்கின்றார். எல்லாமே இறைவன்கிறார். சரி, பிறப்புக்கு வந்த இறைவன் மீண்டும் இன்ப துன்பத்தை அனுபவிச்சு மீண்டும் கடவுளாயிடுவார் அப்படிங்கிறாரு. சரி, கடவுளா மாறின இறைவனை கேவலம் பற்றாதா அப்படின்னு கேட்டா பற்றவே பற்றாதான். அப்ப ஏப்ப ஏற்கனவே பட்டுச்சுன்னா அதுக்கு பதில் கிடையாது. அப்ப இறைவன் மட்டும் உண்டுன்னு சொன்னீங்களே, அப்புறம் எப்படி கேவலம்ங்கிற ஒரு பொருள் இருக்கு, ஆணவம்ங்கிற ஒரு பொருள் இருக்கு, அது பற்றதுனாலதான் வந்ததுன்னு சொல்றீங்களா? அந்த பொருள் என்னன்னா இல்ல, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இப்படி மாறுபட்ட கருத்துக்களை உடையது ஆதிசங்கரர் கொடுத்த கருத்து. சங்கரர் கொள்கை பிழையுடையது, குற்றமுடையது. நம் திருமுறைகள் சைவ சித்தாந்த கொள்கைகளை வலியுறுத்தி சொல்லுது. ஆதிசங்கரர் கொள்கையை நம் திருமுறைகள் ஏற்கவில்லை. நம் திருமுறைகளால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கடவுள் மட்டும்தான் இருக்கிறார், பிற பொருள் இல்லை என்று சொல்லுகின்ற சங்கரர் கேவலம் என்று இன்னொரு பொருள் உண்டு ஏன் ஒத்துக்கொள்கின்றார்? அப்ப முரண்பாடு உடையதாகத்தானே இருக்கின்றது. இப்படிப்பட்ட பெரிய தத்துவத்தை கொடுத்தவர் தான் நமக்கு விநாயக புராணம் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் விநாயக புராணத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், விநாயகரை கும்பிடவே கூச்சப்பட்டுக்கும். அத்தனை கதை. அம்மா குளிச்சாங்களாம், அழுக்கு வந்துச்சான், அதை உருட்டி பிள்ளையாராக்குனாங்களாம், அதை நம்ம சிவபெருமானுக்கே தெரியாதான். அம்மா குளிக்க போனாங்களாம், இவர் காவல் இருந்தாராம், தடுத்தாராம், வெட்டிட்டாராம், யானை தலைய வச்சாராம். ஏன்னு யாருக்கிட்ட ஐயா கதை விடுறீங்க? யாருக்கிட்ட கதை விடுறீங்க?
பிள்ளையார் எப்படி தோன்றினார், ஏன் பெருமான் தோற்றுவித்தார் என்று எங்களுக்கு திரு ஞானசம்பந்த பெருந்தகை சொல்லி இருக்கிறாங்க. பிடியதன் உருவமை கொள்ளமேகு கரியது வட்டி கொட்டு தனதடி வழிபட்டும் அவரிடர் கடிகன பதிவர அருளினன் மிகு கொடை வடிவீனர் பயில் வலி வள முறையிறையே. யாரெல்லாம் சிவ வழிபாடு செய்கின்றார்களோ சிவனை வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு இடர் வாராமல் காப்பதற்காக விநாயக பெருமான் வருவதற்கு அருள் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பிள்ளையார் நமக்கு பாடி கொடுத்திருக்கிறார், காளி பிள்ளையார். இதுதான் வரலாறு. அப்புறம் இந்த பத்மாசூரன் வரலாறு இருக்கு, அதுக்கு நம்ம போக வேண்டாம், நமக்கு காலம் இல்லாதெல்லாம் பேசுறது. அதை எழுதினவரும் சங்கரர் தான். என்ன கதை, வரம் கொடுத்தவர் தலையிலேயே கைய வைக்கிறதாம். வரம் பெருசா, வரம் கொடுத்தவர் பெருசா? நம் சாமி நினைத்தால் சங்கற்பத்துல ஒரு நொடிக்குள்ள எல்லாத்தையும் இது பண்ணிடுவார். இவர் பத்மாசுரனுக்காக ஓடுனாராம், ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாராம், அப்புறம் திருமால் வந்தாராம். இதெல்லாம் ஒரு கதைன்னு எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஆக சங்கரர் கொள்கை முரண்பாடு உடையதாக இருக்கின்றது, குற்றமுடைய தத்துவமாக இருக்கின்றது. அதை நாம ஏற்றுக்க முடியாது. சைவ சித்தாந்தம் அதை மறுக்கின்றது. அடுத்து ஒருத்தர் வந்தார், ராமானுஜர். இவர் என்ன பண்ணார்னா, சங்கரர் இறைவன் என்ற ஒரு பொருள் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாரா. இவர் வந்தார், ஆதிசங்கரருக்கு 200 ஆண்டு காலங்களுக்கு பின்னாடி தோன்றியவர் இவர். கிபி 988 இவர் என்ன சொன்னார்னா, 2 பொருள் உண்டுனார். செங்கல்பட்டு மாவட்டத்துல திருப்பெரும்புதூர்ல பிறந்தவர். ஆதிசங்கரருடைய அந்த கொள்கையை மறுத்து, மதத்தை மறுத்து வேறு ஒரு மதத்தை நிறுவியவர். இவரும் வேதத்துல அத்துவிதம் என்ற ஒரு சொல்லத்தான் எடுத்துட்டார், அதுக்கு வேற பொருள் கொண்டார் இவர். 2 பொருள் உண்டுப்பா, கடவுள் வேற உயிர் வேறனார். விசிட்டாத் வைதம் அப்படின்னு பேர் இவருடைய கொள்கைக்கு. 2 பொருள் உண்டு, கடவுள் வேறு உயிர் வேறு. இது 2 முக்தியில ஒன்னாயிடும், உயிர் கடவுளாக மாறும் அப்படின்னார். ராமானுஜருடைய கொள்கைப்படி உயிர் சிவமாக மாறும் தன்மை உடையது என்றால் இப்பொழுது எத்தனை சிவங்கள் இருக்கின்றது? நம்மளுடைய கேள்வி, நாம அவங்கள்ட்ட கேட்கிற கேள்வி. உயிர் சிவமாக மாறும் என்றால் இப்பொழுது 1வது சிவம், 2வது சிவம், 3வது சிவம், கோடி சிவம் வரைக்கும் இருந்திருக்கணும். அவ்வளோ உயிர்கள் முக்தி பெற்று இருக்குது. கணக்கே இல்லைங்கிறாங்க நம்ம அருளாளர்கள். எத்தனை உயிர் பிறப்புக்கு வந்ததுன்னு கணக்கு சொல்ல முடியாது, எத்தனை உயிர் முக்திக்கு போயிருக்கணும் கணக்கு சொல்ல முடியாது, எத்தனை உயிர் இன்னும் சகலத்துக்கே வராம ஆனாமலச்சேற்றுல கிடக்குதுங்கிறதையும் சொல்ல முடியாதுன்றாங்க. ஆக ராமானுஜர் சொல்லுகின்ற கொள்கை ஏற்புடையது அல்ல. 2 பொருள் தான் இருக்கு, கடவுள் வேறு உயிர் வேறு, உயிர் கடவுளாக மாறிவிடும். நம்ம தத்துவம் அப்படி சொல்லலங்க. சிவமாம் தன்மை பெறும். எப்படி இறைவன் இன்பமாக இருக்கின்றானோ அந்த இன்பத்தை இறைவன் கொடுக்க உயிர் அனுபவிக்கும் அப்படின்னு மட்டும்தான் நம்ம சைவ சித்தாந்தம் சொல்ல போகுது. ஆக ராமானுஜர் கருத்தும் குழப்பத்துக்கு உரியது, குற்றமுடையது. இதை நம் திருமுறைகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்தது கொஞ்ச காலம் கழிச்சு மாத்துவர் வந்தார். இவர் என்ன சொன்னார்னா, துவைதம் அப்படிங்கிற ஒரு மதத்தை உருவாக்கினார். கொள்கை கிபி 1238 1318 வரைக்கும் நினைக்கிறேன். இவர் அத்துவிதம் என்ற சொல்லுக்கு ஒரு பொருள் கண்டார். இவர் என்ன பண்ணார்னா, 2 பொருள் உண்டுனாரு. இவரு 2 பொருள் உண்டுன்ட்டார். இந்த 2 பொருளும் ஒரு காலத்தும் ஒன்று சேராது. அந்த பொருளால இந்த பொருளுக்கு பயன் இல்லை, இந்த பொருளால அந்த பொருளுக்கு பயன் இல்லை அப்படின்ட்டார். மாத்தவர் சொல்றாரு, இறைவன் உயிர் உண்டு, ஆனா உயிரால இறைவனுக்கோ இறைவனால உயிருக்கோ எதுவுமே பயன் கிடையாது. இது தனி அது தனி, இது ஒரு காலமும் ஒன்னா சேராதுன்ட்டார். இதனால என்னையா பயன்? ஆதிசங்கரர் கொள்கையையும் ராமானுஜர் கொள்கையையும் மறுத்து பேதாவாதம் என்ற மதத்தை நிறுவியவர் மாத்துவர்.
உயிர் இறைவனை ஒரு காலமும் கூடவே கூடாது அப்படிங்கிறதான் இவருடைய கொள்கையின் முடிவு. ஏப்பா உயிர் போய் இறைவனை கூடவே கூடாதுன்னா நாம ஏப்பா இத்தனை சிரமப்படணும்? காலையில 3 மணிக்கு எழுந்து குருநாதர் சொன்ன மந்திரத்தை சொல்லி வழிபாடு 2-3 நேரம் பண்ணி ஒழுக்கமா வாழ்ந்து நெறியோட வாழ்ந்து எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சேரவே சேராதுன்னா அதுக்கு எதுக்குப்பா இத்தனை சிரமப்படணும்? பயனே இல்லை, ஏன் இத்தனை பாடுபடணும்? வினா வருதா இல்லைங்களா? அப்போ இவர்கள் மூவரும் கொடுத்த மாறுபட்ட கொள்கையால மக்கள்கிட்ட ஏகப்பட்ட குழப்பம் வந்துருச்சு. அந்த குழப்பத்தை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் மீண்டும் நம் சிவபெருமான் முப்பொருள் உண்மையை உலகுக்கு அளிக்க வேண்டி தத்துவ நூல்கள் என்று சொல்லக்கூடிய மெய்கண்ட நூல்களை நமக்கு கொடுத்து அருளினார். அதுவே சைவ சித்தாந்தம், சைவ சித்தாந்த நூல்கள் என்று வழங்கப்படுகின்றது. அந்த நூல்கள் என்ன என்ன, யாரை அனுப்பி நமக்கு மெய்கண்ட நூல்களை கொடுத்து அருளி செய்தார், அதற்கான சான்றுகள் என்ன என்ன அப்படிங்கிறத நாளை நம் திருவருள் கருணையோடு சிந்தனை செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.